குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி 17/11/2024 முரளி நாம் பார்க்க போகிறோம். சண்டே முரளி, அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 30/11/2002. ஸோ முரளியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வைத்து பாபாவுக்கு சமமாகுங்கள் மற்றும் ரிட்டர்ன் ஜேர்னியின் நினைவு சொரூபமாகுங்கள். திரும்பி போகணும். டிக்கெட்டு ரிட்டர்ன் ஜேர்னி மாதிரி இங்கேயும் நம்ம ரிட்டர்ன் ஜேர்னியோடு தான் வந்திருக்கிறோம். ஸோ இப்போ போக வேண்டிய நேரம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிற ரிட்டர்ன் கைமாறு. நான் செஞ்சதுக்கு என்ன ரிட்டர்ன் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? பேங்க்கில் கூட எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாபா நமக்கு செய்வதற்கு கைமாறாக நாம் என்ன செய்ய போகிறோம், அந்த நினைவின் மூலமாகவும் நாம் இப்போ திரும்பி போகணுன்ற நினைவின் மூலமாகவும் பாபாவுக்கு சமமாகுங்கள். இன்றைக்கி பாப்தாதா தம்முடைய நாலாபுறத்திலும் இருக்கக்கூடிய இதய சிம்மாசனதாரி குழந்தைங்களை பார்த்துட்ருக்கிறார். பாபா பாபாவுடைய இதயத்தில் மட்டும் இல்லை, புருவ மத்தியிலும் நாம் உட்காந்துட்டு இருக்கிறோம். புருவ மத்தியும் நமக்கு ஒரு சிம்மாசனம் தான் ஆத்மாவுக்கு. அடுத்தது உலக ராஜ்ய சிம்மாசனதாரியாகவும் நாம் இருக்கிறோம், சுயராஜ்ய அதிகாரியாகவும் இருக்கிறோம். ஸோ இத்தனை ரூபத்தில் பாபா நம்மளை பார்க்குறார். நம்மளை பார்க்கும்போது பாபாவுக்கு இதெல்லாம் ஞாபகம் வருது. அப்போ நமக்கு மற்ற சகோதரர்களை பார்க்கும்போது இதெல்லாம் ஞாபகம் வருதா? ஏன்னா எல்லா சகோதரர்களும் அப்படி தானே உட்காந்துட்ருக்குறாங்க. இப்போ கண்களில் பாபாவை நிரப்பிக்கணும் அப்படின்னா பாபா பார்க்கும்போது என்ன தெரியுதோ அதே தான் உங்களுக்கும் தெரியணும். உங்களுக்கும் ஒவ்வொருத்தரும் பாபா இதய சிம்மாசனதாரியாகவும் புருவமத்தின்ற சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கிற ஆத்மாவாகவும் உலக ராஜ்ய சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கிற சுயராஜ்ய அதிகாரியாகவும் தெரியணும். ஏன்னா பாபா நம்மளை அப்படி தான் பார்க்குறார். இப்போ மட்டும்தான் பாபாவுக்கு பிரியமான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு பாபாவுடைய இதய சிம்மாசனம் கிடைக்கிது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே கிடைக்கிற சிம்மாசனம் இது. ஸோ எல்லா ஆத்மாக்களுக்கும் புருவமத்தின்ற சிம்மாசனம் எப்பவும் தான் இருக்க போகுது. ஆனால் பிராமண ஆத்மாக்களை தவிர வேறு யாருக்கும் கடவுளின் இதய சிம்மாசனம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ சொர்க்கத்துக்கு போயிட்டால் ராஜசிம்மாசனம் கிடச்சிடும். ஆனால் கடவுளுடைய இதய சிம்மாசனம் இந்த ஒரே முறை தான். இந்த இதய சிம்மாசனம் தான் உலக ராஜ்ய சிம்மாசனத்தை அடையவே வைக்கிது. பாபா இதயத்தில் இடம் பிடிக்காதவர்கள் அங்கே உலக ராஜ்ய சிம்மாசனத்திலும் இடம் பிடிக்க முடியாது. ஸோ அதுக்காக முதல்ல நீங்கள் சுயராஜ்ய அதிகாரி ஆகியிருக்கிறீங்க. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுடைய கழுத்துலேயும் சுயராஜ்ய அதிகாரம்ன்ற மாலை இருக்குது இல்லையா? அது வெற்றி மாலைன்னு சொல்லலாம். ஆத்மா ராஜாவாக்குறது. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மாயை எல்லாமே நமக்கு அடிமையாக இருக்கணும். எல்லாத்தின் மீது வெற்றி அடையணும். அதுதான் சுயராஜ்யம்ன்றது. அந்த மாலை உங்கள் கழுத்தில் இருக்குதுன்றது. சுயராஜ்ய அதிகாரம் நம்முடைய பிறப்புரிமை இல்லையா? பிறந்த உடனே அப்பாவுடைய சொத்து குழந்தைக்கு, அந்த மாதிரி பாபா குழந்தை ஆன உடனே ஆத்மா நான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஆத்மாவுடைய அதிகாரத்தில் தான் கர்மேந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாமே இருக்கணும். ஸோ அதனால் உங்களுக்கே நீங்கள் எஜமானர்களாக அனுபவம் பண்ணுறீங்களா? உங்கள் இதயத்தில், அதாவது சுயராஜ்ய அதிகாரியாக அனுபவம் பண்ணுறீங்களா?
நம்முடைய பிறப்புரிமையை யாராலும் நம்மக்கிட்டேருந்து அபகரிக்க முடியாதுன்ற உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருக்குது. நீங்களே அலட்சியத்தினால அதை தூக்கி போட்டால் தான் உண்டு. அது கூடவே கடவுளுடைய இதய சிம்மாசனத்திலும் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஆன்மீக போதையும் நமக்கு இருக்குது இல்லையா? சுயராஜாதிகாரியும் அவன் இருக்கிறான். பாபா யார் சுயராஜ அதிகாரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபா இதய சிம்மாசனத்தில் உட்கார முடியும். அவங்க தான் சொர்க்கத்திலையும் ராஜ சிம்மாசனத்திலையும் உட்கார முடியும். மனிதனுடைய உடலில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது இதயம். இல்லை, இதயம் நின்றுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இதய சிம்மாசனத்துக்கும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது, அதைவிட அதிக முக்கியத்துவம் இல்லை. மனித உடலில் இதயத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அது மாதிரி பிராமண வாழ்க்கையில் பாபாவுடைய இதய சிம்மாசனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. யார் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களோ அந்த ஆத்மாக்களைத்தான் உலகத்தின் விசேஷ ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும். மேல்மலையினூரில் அம்மனை ஊஞ்சலை வச்சு ஆட்டுறதெல்லாம் பாபாவுடைய இதய சிம்மாசன ஊஞ்சல். ஸோ இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆத்மாக்களைத்தான் பக்தர்கள் ஜபமாலையின் மணியாக நினைவு பண்ணுறாங்க. ஜபிக்கிறதுக்கு அந்த மாலையை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது எத்தனை இருக்கும்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்ல, 108 அல்லது அதை விட கம்மியாக மற்ற மதங்களில் இருக்கும். ஸோ அதுதான் பாபா சொல்கிறார். பல கோடி ஆத்மாக்களில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அந்த வெற்றிமணி மாலையில் வராங்க. அதிலும் மிக கம்மியானவர்கள் தான். ஏன்னா பல கோடியில் கொஞ்சம் பேர் தான் பாபா குழந்தை ஆகுறாங்க. அந்த கொஞ்சம் பேரிலும் மிக மிகச் சிலர் தான் பாபாவுடைய இதய சிம்மாசனதாரியாக இருக்கிறாங்க. சங்கமயுகம் முழுவதும் பாபா இதயத்தை விட்டு இறங்கவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாபா சொல்கிறபடி தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த ஆத்மாக்கள் நீங்கள் தானே? பாண்டவர்கள் சொல்லுங்கள், தாய்மார்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் நீங்கள் தானே? நாங்கள் தான்ற மாதிரி எல்லோரும் கையசைக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, ஓ என்னுடைய பிரியமான குழந்தைகளே, அப்போ ஏன் நீங்கள் சில சமயம் அந்த இதய சிம்மாசனத்தை விட்டுட்டு இறங்கி உங்களுடைய இதயத்தை உடம்புன்ற சேத்தோடு இணைக்கிறீங்க இல்லையா? சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய நீங்கள் ஏன் சேத்துல விளையாடுறீங்க? உடம்புன்றது சேரு தானே. அப்படின்னா உடல் உணர்வுக்கு ஏன் வரீங்கன்றார். அதனால் பிரியமான குழந்தைகளே, உங்களுடைய புத்தின்ற காலை மண்ணில் வைக்காதீங்க, உடலின் பக்கம் எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த புருவ மத்தியை தவிர வேறு எதுலேயுமே உங்கள் கண்ணு படக்கூடாது. இதில் தான் உங்கள் வெற்றியே இருக்குது. அப்போ தான் எல்லா பற்றையும் வெல்ல முடியும், காமத்தை வெல்ல முடியும், கோபத்தை வெல்ல முடியும். ஏன்னா புருவமத்தியில் இருந்தால் ஆத்மா ஞாபகம் வரும். ஆத்மானா அதோடைய நடிப்பை நடிக்குதுன்னு ஞாபகம் வரும். விலகி சாட்சியாக பார்ப்பீங்க. அப்போ தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் அவருடைய மடியில் அதிந்திரிய சுகம்ன்ற ஊஞ்சலில் நிரந்தரமாக ஆடிக்கிட்டு இருக்க முடியும் இல்லையா? ஸோ இதய சிம்மாசனத்தை விட்டு இறங்காதீங்க. ஸோ நினைக்கிறதெல்லாம் பாபா சம்மந்தப்பட்டதாகவும், அதிலும் குறிப்பாக சங்கமயுகம் உயரமான யுகம், ஒரு உயரமான மலைன்னு நினச்சிக்கோங்க. நமக்கு தலைக்கு பின்னாடி இருக்கிறது கலியுகம், அந்த பக்கம் நம்ம திரும்பவே கூடாது. எதிர இருக்கிறது சத்தியுகம், அதில் மட்டும்தான் உங்கள் பார்வை இருக்கணும். அங்கே தான் போக போகிறோம்.
அங்கே நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதுல தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். பாப்தாதா பலவிதமான ஊஞ்சல்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் விளையாடுறதுக்கு. சில சமயம் சந்தோஷத்தின் ஊஞ்சல் ஆடுங்க, சில சமயம் ஆனந்த ஊஞ்சல், சில சமயம் பரவச ஊஞ்சல், இப்படி ஆடிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி மிக உயர்ந்த குழந்தைகளை பாப்தாதா பார்த்துட்டு இருந்தார். எப்படி நீங்கள் அந்த போதையில் ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கிறீங்கன்னு பார்க்குறார். நிரந்தரமாக அந்த ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்கிறீங்களா? ஆடிட்டு தானே இருக்கிறீங்க, இல்லை சேத்துக்கு போயிட்டீங்களா? அப்போ பாருங்களேன், இந்த கலியுகத்தில் புத்தி போச்சுன்னா சேத்து உடம்புல நீங்களே சேர அள்ளி பூசிக்கிற மாதிரி. ஸோ சேத்துக்கு போகாதீங்க. அல்லது சில சமயம் சேத்துல கால் வச்சு தான் பார்ப்போமேன்னு தோணுதா? 63 ஜென்மமாக இந்த சேரு சகதியில் தானே கிடந்தீங்க, சேத்துல தானே விளையாண்டுட்டு இருந்தீங்க. இந்த ஒரு ஜென்மம் தானே உங்களை சேத்துல விளையாட வேண்டாம்னு சொல்கிறேன். விளையாடாமல் இருக்கிறீங்க தானே? அல்லது சில சமயம் உங்கள் புத்தின்ற கால் மண்ணை நோக்கி போகுதா, தேகத்தை நோக்கி போகுதா? சில சமயம் இந்த சேத்தை நோக்கி போகுது இல்லையா? தேக உணர்வு அப்படின்னாலே உங்களுடைய புத்தின்ற காலை சேத்துல வைக்கிறீங்கன்னு அர்த்தம். தேக உணர்வு அல்லது தேக அபிமானம் உங்களுடைய காலை சேத்துல அடி ஆழத்தில் வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ தேக உணர்வும் சேருதான்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை இறந்து ரொம்ப அனாதையாக ஒரு இடத்துல காட்டிலெல்லாம் யாராவது கொலை பண்ணி போட்டாங்களோ, அது தானாக கூட இறந்துருக்குறாங்கன்னா எப்படி இருக்கும்? கேவலமாக இருக்கும் இல்லையா? ஒரு வாரம் அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா 2-3 நாளே ஒரு மார்க்கமாக இருக்கும். ஒரு வாரம்லாம் ஆயிடுச்சுன்னா கிட்ட நெருங்க முடியாது. ஆக்சுவலாக 2-3 நாளே அப்படி ஆகிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளவு நேரம் அதிகமாக பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறீங்களோ இந்த சங்கமயுகத்தில், அந்த அளவிற்கு அரை கல்பத்திற்கு சூரியவம்ச ராஜ சிம்மாசனத்திலையும் சந்திரவம்ச ராஜ சிம்மாசனத்திலையும் நீங்கள் இருப்பீங்க. சூரிய வம்சத்தின் ராஜ குடும்பத்தில் பிறப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். எப்படி? பாபா இதய சிம்மாசனத்தில் உட்கார்ற நேரத்தை பொறுத்துத்தான், பாபா மடியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தை பொறுத்துத்தான் அங்கே நீங்கள் ராஜ சிம்மாசனத்திலேயோ அல்லது ராஜ குடும்பத்திலேயோ பிறக்கிறீங்களா இல்லையான்றது நிர்ணயிக்கப்படுது. நீங்கள் சில சமயம் மட்டும்தான் இந்த சங்கமயுகத்தில் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார்றீங்க அப்படின்னா, அதே மாதிரி அங்கே சூரிய வம்சத்திலும் சில சமயம் மட்டுமே நீங்கள் சூரிய வம்ச ராஜ குடும்பத்தில் பிறப்பீங்க. ஸோ அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஒரு பிறவியும் நீங்கள் ராஜாவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ராஜ குடும்பத்து ஆத்மாக்களுடைய தொடர்பில் நிரந்தரமாக இருப்பீங்க. எப்போ? பாபாவுடைய இதய சிம்மாசனத்திலேயே இப்போ உட்காந்துட்டு இருந்தான். அதனால் செக் பண்ணுங்க, சங்கமயுகம் ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரைக்கும், அதாவது நீங்கள் எப்போ பாபா குழந்தையானீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சங்கமயுகம் இல்லையா? ஸோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் 10 வருஷத்துக்கு குழந்தையாக இருக்கலாம், 50 வருஷத்துக்கு குழந்தையாக இருக்கலாம், 66 வருஷத்துக்கு குழந்தையாக இருக்கலாம். ஆனால் எப்போ பிராமணன் ஆனீங்களோ அப்பொழுதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் எவ்வளவு காலமாக பாபாவுடைய இதய சிம்மாசனத்திலையும் சுயராஜ்ய அதிகாரின்ற சிம்மாசனத்திலையும் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு செக் பண்ணுங்கன்ற. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன பதவி அடைவோம் அப்படின்ட்டு. ஸோ நீண்ட காலமாக நிரந்தரமாக பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருந்தீங்களா அல்லது சில சமயம் மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்தீங்களா?
கடவுளுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார்றவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒருத்தர் பாபாவுடைய இதய சிம்மாசனத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா அது வெளியில் தெரியும். எப்படி அப்படின்னா, அவங்களுடைய நடவடிக்கையில் எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் கவலையற்ற மகாராஜாவாக இருப்பாங்க. அது அவங்க முகத்திலேயே தெரியும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் அந்த போதையிலே உட்காந்துட்டு இருக்கிறது, பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கிறது. ஸோ தலைக்கு மேலே ஸ்தூலமான பாரத்தை வைப்பாங்க, ஆனால் மனதில் தான் சூக்ஷ்ம பாரம் இருக்குது. ஆனால் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மனதில் எந்த விதமான சுமையும் இருக்காது. கவலை கூட ஒரு சுமை தான். ஸோ அப்போ கவலையற்றவராக இருக்கிறதுனா டபுள் லேஸாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏதாவது ஒரு சுமை, அது சேவையில் இருக்கலாம், உறவு தொடர்பில் இருக்கலாம், அல்லது ஸ்தூல சேவையில் இருக்கலாம், ஆன்மீக சேவையின் சுமை கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? எப்படி நடக்கும்? வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? ஸோ சேவை செய்கிறதுக்காக யோசித்து திட்டமிடுறது வேற, சுமை வேற. ஸோ யார் சுமையுடையவராக இருக்கிறாரோ அவங்களுடைய அடையாளம் அவங்களுக்கு கொஞ்சமாகவோ அதிகமாகவோ சோர்ந்து காணப்படுவாங்க. அவங்க முகமே ஒரு வாட்டமாக இருக்குன்ற. ஸோ சேவை செஞ்சு உடல் டயர் ஆகிறது வேறு விஷயம். ஆனால் அதாவது நிஜமாகவே டயர்டாகிறது வேறு. ஆனால் அந்த சோர்வின் சாயல் முகத்தில் தெரியுது பார்த்திங்களா, அது சுமையின் அடையாளம்ன்றார். அப்போ கவலையற்ற மகாராஜா ஆகணும் அப்படின்னா எதை பற்றியும் அலட்சியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் இருக்கிறது அலட்சியம், ஆனால் கேட்டால் நான் கவலையற்ற மகாராஜான்னு சொல்கிறீங்க. ஸோ அலட்சியம் உங்களை ரொம்ப ஏமாற்றிடும். அமிர்தோவில் ஏந்திரிக்கிறதுலேருந்து, பாபா நினைவில் இருக்கிறதுலேருந்து, ஆத்மான் பாருன்னு சொல்கிறதுலேருந்து, இந்த ஸ்ரீமத்திலலாம் அலட்சியமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்துடும். ஆனால் தீவிர முயற்சிக்கும் அலட்சியத்திற்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இல்லையா? தீவிர முயற்சி இருக்கும்போது கவலையற்ற மகாராஜாவாக இருப்பாங்க, அலட்சியமாக இருக்கும்போதும் கவலையற்றவராக இருக்கிறாங்கன்னு பயன்படுத்திடுறாங்க. ஸோ நிரந்தரமாக உறுதியான நம்பிக்கை இருக்கிறதுனால தீவிர முயற்சியாளர் எப்பவுமே என்ன நினைப்பார் அப்படின்னா, ஒவ்வொரு காரியமும் ஒருத்தருடைய சொந்த தைரியத்தின் மூலமாக வெற்றிகரமாக ஆக்கப்படுது, கூடவே பாபாவுடைய உதவியின் மூலமாகவும் வெற்றிகரமாக ஆக்கப்படுது. ஸோ இதுதான் அசைக்க முடியாத நிச்சய புத்தியுடைய தீவிர முயற்சியாளருடைய சிந்தனையாக இருக்கும் இல்லையா? அந்த காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி கிடைச்சிடுச்சு என்னுடைய தைரியத்தினாலும் பாபாவுடைய உதவினாலும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் அலட்சியத்தின் வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், அது நடக்கும், அது நடக்கும், அது ஆல்ரெடி நடந்துடுச்சு, ஏதாவது முடிக்கப்படாமல் இருக்குதா, அதுவும் நடக்கும். அதனால் உலகம் வார்த்தைகள் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு ரூபத்தில் அது பயன்படுத்தப்படுது, வெவ்வேறு அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படுது. ஸோ இப்போ மாயையுடைய விசேஷமான 2 ரூபங்கள் தான் குழந்தைங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் கொடுக்குது. ஒன்று வீண் எண்ணங்கள், இன்னொன்று பாவ எண்ணங்கள்.
சாரி, ஒன்று வீண் எண்ணங்கள், பாவ எண்ணங்கள் கிடையாது, வீண் எண்ணங்கள். ஏன்னா குழந்தைங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாவ எண்ணங்கள்லேருந்து வந்துடுவாங்க. பட் இந்த வீண் எண்ணங்கள் இருக்கும், இங்கே இது நடக்குது, அங்கே இது நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள், தேவையற்ற எண்ணங்கள். இன்னொன்று, நான் தான் சரி அப்படின்ற எண்ணம், நான் பண்ணுறது தான் சரி, எது நான் பண்ணாலும், எது நான் சொன்னாலும், எது நான் நினச்சாலும் அது கம்மியானதாக இருக்க வாய்ப்பே கிடையாது, அது சரியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஸோ நேரத்தின்படி பாப்தாதா ஒரு வார்த்தையை சதா ஞாபகம் வச்சுக்க விரும்புகிறார். நீங்கள் வந்து ஒரு வார்த்தை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, பாபா கிட்டேருந்து அடைஞ்சிங்க இல்லையா, அனைத்து பிராப்திகளுக்கும் நாம் கைமாறு செய்யணும். பாபா கிட்டேருந்து அடைந்த அந்த அன்புக்கும் சகயோகத்துக்கும் கைமாறு செய்யணும். அப்படி செய்கிறது தான் பாபாவுக்கு சமமாக ஆகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரே வார்த்தையை வச்சு பாபா 2 அர்த்தத்தில் சொல்கிறார். இப்போ இன்றைக்கி முரளியாக அந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஒன்று, ரிட்டர்ன் நான் கொடுக்கணும், இன்னொன்று நான் ரிட்டர்ன் ஜேர்னியில் இருக்கிறேன், இல்லை ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறேன் பரந்தாமத்துக்கு திரும்பி. ஸோ அதனால் இந்த ஒரே வார்த்தை, ரிட்டர்ன்ற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த வீண் எண்ணம் இருக்குது இல்லையா, வீண் எண்ணம் மற்றும் நான் சொல்கிறது தான் சரி, இந்த ரெண்டுத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரிட்டர்ன்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாபாவுக்கு என்ன கைமாறு செய்வீங்க? அவருக்கு சமமாகிறது தான் கைமாறு செய்கிறது, ரிட்டர்ன் கொடுக்கறது. ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுமா? உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் அப்படியே பிரம்ம பாபாவுக்கு மேட்சாக இருக்குதான்னு பாருங்கள். அவரை மாதிரியே நான் யோசிக்கிறேனா, அவரை மாதிரியே நான் பேசுகிறேனா, அவரை மாதிரியே என் காரியங்கள் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணால் போதும். இந்த ரிட்டர்ன்ற வார்த்தை, ஏன்னா பாபாவுக்கு சமமாகணும் இல்லையா? ஸோ ரிட்டர்ன் ஆகிறது பாபாவுக்கு சமமாகணும். அப்போ பிரம்மா பாபாவுடைய ஒரு எண்ணம், வார்த்தை, செயல் மாதிரி என்னுடைய எண்ணம், சொல், செயல் இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். எது பிரம்ம பாபாவுடைய எண்ணங்களாக இருந்தது, பிரம்ம பாபாவுடைய வார்த்தைகளாக எது இருந்தது, பிரம்ம பாபாவுடைய காரியங்கள் எப்படி இருந்தது, இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபாலோ ஃபாதர். நீங்களாக புதுசாக பண்ணுறது தான் கஷ்டம், ஏற்கனவே பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக என்ன? ஏன்னா இதோடைய நினைவு தான் எல்லா மதத்திலும் இயேசு என்ன பண்ணாரோ அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் சொன்னதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவர் பண்ணார் பாருங்க, அவர் கடைசியில் ஒரு ஒயினை எடுத்து இது என்னுடைய ரத்தம்னு சொல்லி கொடுப்பார் எல்லாருக்கும், அவரும் குடிப்பார். இது என்னுடைய சதைன்ட்டு அப்பத்தை கொடுப்பார். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதே மாதிரி அப்பத்தை எடுத்து இது இயேசுடைய சதை, இயேசுடைய ரத்தம்ட்டு அதை குடிச்சிக்குவாங்க. மற்றபடி அவர் ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டு சொன்னது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இங்கே ஏன்னா சொன்னதும் செய்யறதும் சமமாக இருக்கிறது பிரம்ம பாபா மட்டுமே. இங்கே நீங்கள் வந்து பிரம்ம பாபா அதே மாதிரி முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா முகமது நபி என்ன பண்ணாரோ அதே தான். அவர் அந்த மெக்கா புனித பயணம் போகிறது என்னென்னா, அங்கே அவர் போனார். அங்கே போய் ஒரு காபா கல்லை முத்தம் கொடுக்குறாங்களே, கடவுளுக்கு இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்லை போய் ஏன் முத்தம் கொடுக்குறாங்க? ஏன்னா அவர் கொடுத்தாரு, நாங்கள் கொடுப்போம். கண்ணை மூடிட்டு அந்த தொழுகை பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறதெல்லாம் முகமது நபி பண்ணது, சொன்னது கிடையாது. ஸோ இதெல்லாம் எதனால் வருது? நாம் இங்கே பிரம்ம பாபா ஃபாலோ பண்ணுறதுனால. ஸோ அப்படியே அவர் பண்ண மாதிரியே பண்ணுங்க, நடிக்கவாது செய்யுங்க. அவர் சிரிச்ச முகத்தோடு பேசினார், அது மாதிரி நடிக்க செய்யுங்க. காலப்போக்கில் தானாகவே அது உங்களுடைய குணமாக மாறிடும்.
ஆனால் புதுசாக நீங்கள் எதுவுமே சிந்திக்க தேவையில்லை, புதுசாக எதுவும் செய்ய தேவையில்லை. ஒரு சினிமா பாட்டு கூட வரும், எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என்னை போலவே இருப்பான், தனக்கொரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். அப்படி தான் நம்ம பிரம்மபாபாவுக்கு பிறந்திருக்கிறோம், அவரை மாதிரியே இருக்கிறோம். நமக்குன்னு தனி வழியை உருவாக்காமல் அவருடைய வழியிலே நடக்கணும். ஸோ என்னெல்லாம் பிரம்மபாபா பண்ணாரோ அதை கண்ணா மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது ஈஸி தானே? ஆசிரியர்கள் சொல்லுங்கள், ஈஸியாக கஷ்டமா? கை தூக்குங்க. ஈஸி தான் இல்லையா? கண்ணை மூடிட்டு பிரம்மபாபா ஃபாலோ பண்ணுங்கள். செக் பண்ணுங்கள் உங்களை. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பாபாவுக்கு சமமாக இருக்குதா செக் பண்ணுங்கள். முதல்ல யோசிச்சுட்டு பிறகு செயல்படுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நான் இப்போ நினைக்க போகிற எண்ணம் பிரம்மபாபாவுடைய எண்ணம் மாதிரி இருக்குதா? நான் இப்போ பேச போகிறது பிரம்மபாபா இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் பேசியிருப்பாரா? அப்படி பேசுங்க. அப்படி இல்லைன்னா அதை பேசாதீங்க, அதை செய்யாதீங்க, அதை நினைக்காதீங்கன்றார். ஸோ என்ன பேச போகிறன்ற வார்த்தையை முதல்ல உங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு வாங்க. இது பிரம்மபாபாவுக்கு சமமாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். நம்ம பார்க்காட்டினா கூட நம்மளால் அனுமானிக்க முடியும் இல்லை? ஏன்னா சிவபாபாவுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமோ அப்படியே தான் பிரம்மபாபாவது இருக்கும், அப்படியே தான் நம்மள்தான் இருக்கும். ஸோ சிவபாபாவை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க, எப்படி உனக்கு உடம்பு இல்லைன்னு. அதனால தான் பாபா சொல்கிறார் பிரம்மபாபா ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி மைண்டுக்குள்ளே பேசி பாருங்கள், இது கடவுளுடைய வார்த்தை தானே. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை அந்த மாதிரி பேசும். அவங்க அம்மா சொல்லுவாங்க, இவன் எப்பயுமே பேசுறதுக்கு முன்னாடி அதை மைண்டுக்குள்ளே சொல்லி பார்த்துக்குவான், அப்புறம் தான் பேசுவான். அதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் எந்த விதத்துலையும் யாருக்கும் துக்கம் கொடுக்காததாக, மனசை ஹர்ட் பண்ணாததாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு பிறகு பேசுங்க. ஸோ ஆசிரியர்கள் எல்லாம் இந்த வருடம் என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா இது இந்த வருடத்தின் கடைசி மாதம். பழையது போய் புதியது வரப்போகுது. அதனால் புத்தாண்டு வருவதற்கு முன்பு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதற்கான ஏற்பாடு பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி பாபாவும் இப்போ ஏற்பாடு பண்ண சொல்கிறார். யோசித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்போவுமே உங்களுக்கு எந்த எண்ணம் இருக்கணும் அப்படின்னா, பாபாவுடைய பாதம், பிரம்ம பாபாவுடைய பாதம் மேலே தான் என்னுடைய பாதத்தை வைப்பேன். தனியாக வேறு அடி நான் எடுத்து வைக்க மாட்டேன். ஸோ இதோடைய நினைவு பாருங்களாம். எல்லா மதங்களிலுமே, குறிப்பாக இந்து மதத்தில் இந்த பாதம்ன்றது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இல்லையா? பெரிய திருவடி, சின்ன திருவடின்ட்டு ஆஞ்சநேயரையும் கருடனையும் கூட சொல்லுவாங்க. திருவடினா என்ன? பாதம் தான். இப்போ ராமர் பாதம்ன்ட்டு சில விஷ்ணு கோயிலில் அந்த தங்க முலாம் பூசி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி நிறைய இடங்களில் இங்கே முருகனுடைய பாதம் இருந்தது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாதத்தின் மீது பாதம் வைத்து போகிறதுடைய நினைவு அங்கே பாதம் பூஜிக்கப்படுது. நீங்கள் வேறு எந்த அடியும் எடுத்து வைக்கக்கூடாது. சூப்பரில் அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்ற. ஸோ பிரம்ம பாபா எப்படி நடந்திருப்பாருன்றது முரளியில் அவர் எல்லாத்தையுமே சொல்லிடுவார். முரளியிலேருந்து தான் இப்போ பிரம்மா பாபாவின் சிறப்பம்சங்கள் புக்கு எல்லாமே முரளியிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக அவ்யக்த முரளி. அவ்யக்த முரளின்றது பிரம்மா பாபாவுடைய வழி தான் இல்லையா? அதனால தான் தாரணைக்கான விஷயம்தான் இருக்கும் அவ்யக்த முரளியில். ஞானமெல்லாம் அதில் தான் இருக்கும். சாக்கார முறையில் தான் ஞானம் தாரணை ரெண்டும் கலந்து இருக்கும். இதில் தாரணை தான் இருக்கும். ஸோ அதனால் அவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இல்லையா? நம்ம கடைசி நேரத்தில் இருக்கோம், உலகம் எப்போ வேணாலும் அழியும். ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையுமே தினமும் ஒரு அவ்யக்த முறையில் படிக்கிறது வந்துடுச்சா. மதுபன்லேருந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அது தோணி இருக்குது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருடைய அடிகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அவருடைய அடியில் உங்கள் அடியை எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தானே.
ஸோ இப்போத்துலேருந்தே புத்தாண்டுக்கான திட்டத்தை தீட்டுங்க. பிரம்மா பாபா எப்படி தன்னை எப்பொழுதுமே ஒரு கருவியாகவே புரிந்து பணிவாக இருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் எப்போவுமே நான் ஒரு கருவின்னும் பணிவானவன்றதும் ஞாபகம் இருக்கட்டும். ஸோ கருவின்றதுக்கு ஹிந்தியில் நிமித், பணிவுன்றதுக்கு நிர்மான். நிமித் அவர் நிர்மான், இது சதா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஆக்சுவலாக ஆத்ம உணர்வுனாலே அதான் அர்த்தம். எனக்கு அந்த உடம்பு இருக்குதுன்ற ஒரு திமிர் வரும், அந்த உடம்புல தெம்பு இருக்குன்ற திமிர் வரும், பணம் இருக்குன்னு இன்னும் திமிர் வரும், பதவி இருக்குன்னா இன்னும் திமிர் வரும். இதையெல்லாம் கட் பண்ணுறதுக்கு தான் வெறும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ வெறும் பணிவு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறார். ஸோ அதனால் வெறும் கருவின்ற உணர்வு மட்டும் இருந்தால் பத்தாது, கூடவே நான் பணிவானவன் அப்படிங்கிற உணர்வும் இருக்கணும். என்னை விட பணிவானவன் யாரும் இல்லை. நீங்கள் பைபிள் படிக்கும்போதெல்லாம் தெரியும், ராஜாவுக்கு சித்தமானால் ஆண்டவனாகிய உங்களுக்கு சித்தம், என் ஆண்டவனாகிய உங்களுடைய அடியானுக்கு தயவு இருந்தால், இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசும்பொழுது. ஸோ அந்த பணிவை ரொம்ப அற்புதமாக பழைய ஏற்பாட்டில் நிறைய இடங்களில் நீங்கள் இதை பார்க்கலாம். ஸோ அது நம்ம பைபிள் போடுறோம் இல்லையா, ஸோ அதை பார்க்கும்போது அதுவும் குறிப்பாக இப்போ சமீபமாக போட்டது இந்து தெய்வங்கள் அந்த வீடியோ, அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ, இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவசியம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது ரெண்டுமே முக்கியம். கருவின்ற உணர்வு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பணிவுன்ற நினைவும் முக்கியம். ஏன்னா கடவுளுக்கே கருவியாக இருக்கிறேன்னு அகங்காரம் கூட வந்துடும். அதனால் பணிவும் முக்கியம் இல்லை. கருவியில் பணிவும் இருக்குது, ஆனால் அதை தப்பாக புரிஞ்சிக்கவும் வாய்ப்பு இருக்குது. கருவினா என்ன அர்த்தம், செய்கிறது நானே இல்லை அவர், அவ்வளோதான். அதே நேரத்தில் பணிவு இருக்கணும். ரெண்டுமே முக்கியம். ஏன்னா ஆசிரியர்கள் கருவிகள் தானே. அதனால் உங்களுடைய எண்ணங்களில் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிறரோடு வருகிற ஒவ்வொரு உறவு தொடர்பிலும் உங்களுடைய நடத்தையிலும் அந்த பணிவு தெரியணுன்றார். கொஞ்சம் கூட அந்த அகங்காரம் வந்துடக்கூடாது. யோசிச்சு பாருங்கள், உங்கள் உறவுகள், நெருங்கிய உறவுகள், உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் பேசுகிற விதத்தை பாருங்கள், அதில் பணிவு இருக்குதா? அதில் கூட டேய் வாடா அப்படின்னு வச்செல்லாம் வாப்பா, வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டுத்துக்கும். ஏன்னா இங்கே உங்கள் பையனை தான் சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் அங்கே பணிவு இல்லாமல் போகுது, மார்க்கை இழப்பீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அந்த பணிந்து அந்த கெஞ்சி பேசுறது உண்மையிலே இதுதான் கம்பீரம் நமக்கு. அதை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டினா அது அசுர குணத்தில் போயிடும். ஸோ அதனால் யோசிங்க, உங்கள் எண்ணத்தில் பணிவு இருக்குதா? ஏன்னா எண்ணத்தில் இருக்கிறத வார்த்தையில் ஓடி வந்துடும், நீங்கள் நடிச்செல்லாம் ரொம்ப பேச முடியாது. ஸோ அதனால் எண்ணத்திலே பணிவு இருக்கணும், வார்த்தையில் பணிவு இருக்கணும். எனக்கு ஒரு விதத்தில் கிறிஸ்தவர்களுடைய ப்ரேயர் ரொம்ப பிடிச்சிருக்குது. முட்டி போட்டுக்கிட்டு மன்றாடுகிற ஆண்டவரேன்ட்டு அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. அது ஒரு பணிவு வந்துடும்ல தானாகவே. அப்படி தான் நான் நினைக்கிறேன். தினம் தினம் சாதாரண விஷயம் கிடையாதுல்ல அது. ஸோ நம்மளை பாபா அதிலேருந்து விடுவிச்சிட்டார். ஆனால் பணிவு அதை விட அதிகமாக நமக்கு இருக்கணும். யார் பணிவாக இருக்கிறாங்களோ அவர்களுக்குத்தான் நான் கருவின்ற உணர்வும் இருக்கும். கரெக்டு தானே? பணிவு இருந்தாலே நான் வெறும் கருவின்ற உணர்வு ஈஸியாகவே வந்துடும். பணிவு இல்லைன்னா கருவின்ற உணர்வு இல்லைன்னு அர்த்தம். நானுங்கிற அகங்காரம், நான் பண்ணுறேன், என் ஞானம், என் திறமை, இப்படி வந்துடும். யார் பணிவாக இல்லையோ அவங்க குறைஞ்சபட்சம் அதி சூக்ஷ்மத்திலேயாவது அகங்காரம் அவங்களுக்கு இருக்கும். அது வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம்,
ஆனால் இந்த பாஸினஸ் சொல்லுவாங்க இல்லையா, பாஸ் மாதிரி நடந்துக்கிறது அது இருக்குன்றார். இதுவும் அகங்காரத்தின் ஒரு அம்சம்தான். இதை பண்ணு, இதை கொஞ்சம் பண்ணுறீங்களா, உங்களுக்கு டைம் இருக்குமா, இங்கிலீஷில் வரும் பாருங்க, கேன் யூ ப்ளீஸ் டூ தட் அப்படின்ட்டு அந்த ப்ளீஸுன்ற வார்த்தையோடு வருது பாருங்க. பேசுகிறதுக்கு ஸ்டைலாக இருக்கிற மாதிரி இருக்கும், திமிராக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த வார்த்தையை கவனிச்சிங்கன்னா அதில் பணிவு இருக்கும். ஸோ அந்த பாசினஸும் இருக்கக்கூடாதுன்றார். ஸோ உங்களுடைய வார்த்தைகளும் பேசுகிற மொழியும் கூட தூய்மையாக இருக்கணும் இல்லை, பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அதில் அன்பும் இருக்கணும், ராயலான வார்த்தைகளாகவும் பயன்படுத்தணும், இனிமையாக ஒரு தெய்வீகமாக இருக்கணுன்றார் உங்களுடைய வார்த்தை. அப்போ எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களா. இல்லை, ராமாயணத்தில் சீதை பேசுகிறது அப்படி இருக்கும். சீரியலில் இந்த ஜெயா டிவி சன் டிவியில் போட்டாங்களே முதல்ல ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ராமருடைய வார்த்தையிலும் அந்த பணிவு இருக்கும், இனிமைத்தன்மையும் இருக்கும். ஆக்சுவலாக இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் ஆத்ம அபிமான நிலையே. வெறும் ஆத்மான்னு உணர்ந்துக்கிட்டே நான் அகங்காரமாக பேசுறதுக்கு பேர் ஆத்ம உணர்வே கிடையாது. ஸோ உங்களுடைய உறவு தொடர்புகளில் அந்த ஆத்ம ரூபம் ஞாபகம் இருந்தால் நீங்கள் நிரந்தரமாக நிராகாரராகவும் அகங்காரமற்றவராகவும் இருப்பீங்கன்றார். இல்லையா, நான் வெறும் ஒலிப்புள்ளின்னு இருக்கும் பொழுது எப்படி அகங்காரம் வரும் இல்லையா? செம பவர்ஃபுல்லான பாயிண்ட்டு, முரளி பயங்கரமாக இருக்குது. ஸோ பிரம்மா பாபா சரீரம் விடுறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி 3 வார்த்தைகள் ஞாபகம் இருக்குது தானே? என்ன சொன்னார்? நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ பாபா சொல்கிறது நிராகாரி, நிரகங்காரி சொன்னார். இந்த நிராகாரியும் நிரகங்காரியாகவும் இருந்தால் தான் நிர்விகாரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். நல்லது, ஃபாலோ ஃபாதர். ஸோ இதில் உறுதியாக இருப்பீங்க தானே? ஸோ வருகிற புத்தாண்டின் முக்கியமான லட்சியமே இந்த 3 வார்த்தைகளில் நினைவு இருக்கணும். நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. இந்த 3த்தின் சின்ன அம்சம் மாத்திரம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா வெளிப்புறமாக தெரிகிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் கொஞ்சம் அங்கங்கே ஒளிஞ்சிட்டு இருக்குது இல்லையா சூக்ஷ்மத்தில், அது கூட இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சூக்ஷ்மத்தில் இருக்கிறது தான் உங்களை ஏமாத்திடுதுன்றார். திடீர்னு அது வெடிச்சிடுது. ஸோ ஃபாலோ ஃபாதர் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 3 வார்த்தைகளை சதா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அர்த்தம்ன்ற. அவ்வளோதான் இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும்ல, நான் தான் பாபாவை பார்த்ததே இல்லையே, நான் எப்படி பாபா ஃபாலோ பண்ணுவேன்? இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிறது தான் ஃபாலோ ஃபாதர்னு சிம்பிளாக கொடுத்துட்டா இருப்பாருங்க. பிரம்மா பாபாவை பார்க்காதவங்க எப்படி ஃபாலோ பண்ணணும்னா இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதைத்தான் இதன் சொரூபமாகத்தான் பாபா இருந்தார், அதுதான் ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிவபாபா இரட்டை வெளிநாட்டினர்களை எழுந்திரிச்சு நிற்க சொல்கிறார். நல்ல குழு இருக்குது. இரட்டை வெளிநாட்டினர் பற்றிய ஒரு விஷயத்தில் பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அது என்ன தெரியுமா? எவ்வளவு தூரத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது இந்த டர்னில் வரணும் இல்லை. ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு டர்ன் வரும், குஜராத்துக்கு ஒரு டர்னு, கர்நாடகாவுக்கு ஒரு டர்ன், அது மாதிரி வெளிநாட்டினருக்கு ஒரு டர்ன் கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் முயற்சி செஞ்சு எவ்வளோ பெரிய குழு வந்திருக்குது. ஸோ தாதி கொடுத்த கட்டளையை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்க. இல்லை நான் அங்கேருந்து வரேன், ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு டர்ன் கொடுக்கும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு
சீதோஷ்ண நிலை இருக்கும், அரசியல் நிலை இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும். அதையும் கடந்து வராங்க பாருங்கள், இல்லையா? அதுக்காக பாபா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். பாப்தாதா உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாரு, ஒவ்வொருத்தருக்கும் திருஷ்டி கொடுக்கிறார். அதனால் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குத்தான் திருஷ்டி கிடைக்கிது அப்படின்னு புரிஞ்சிக்காதீங்க. தூரத்தில் இருந்தே நீங்கள் இன்னும் தெளிவாகவே எனக்கு தெரிவிங்க. இரட்டை வெளிநாட்டினர்களுக்கு ஹாஞ்சின்ற பாடத்தில் பக்காவாக இருக்கிறாங்க. ஸோ இரட்டை வெளிநாட்டினர் மேலே பாபாவுக்கு அன்பு, அவர்களை நினைத்து பாபாவுக்கு பெருமை. ஏன்னா உலகத்தின் அனைத்து மூலைகளுக்கும் பாபாவுடைய செய்தி எடுத்துகிட்டு போகிறதுல கருவிகளாக இரட்டை வெளிநாட்டினர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் பாபாவுக்கு அவங்க மேலே அவ்வளோ அன்பு. ஸோ ஏதாவது ஒரு வெளிநாடு சேவை செய்யாமல் பாபாவுடைய ஞானம் போகாமல் இருக்குதா? ஏதாவது டவுன் இருக்குதா? ஏதாவது விசேஷமான இடங்கள் இருக்குதா பாக்கி? அல்லது வெறும் சின்ன சின்ன கிராமங்கள், டவுன்கள் மட்டும்தான் பாக்கி இருக்கா? ஏன்னா முதல்ல முக்கியமான இடங்கள்லாம் செய்தி போயிடணும். ஏன்னா முக்கியமாக இப்போ சென்னை எடுத்துக்கிட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னையில் தான் கிடக்குது, இல்லை எல்லார் வீட்டு குழந்தைங்களும் அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்களை கண்டிப்பாக போயிடணும். ஸோ கிராமத்துலேருந்து தான் அங்கே போயிருப்பாங்க, அங்கேருந்து வரவங்க அந்த கிராமத்துக்கே கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய நான் பார்த்துருக்குறேன். ஸோ வெளிநாட்டில் ஞானம் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு இங்கே இந்தியாவுக்கு அந்த காசை கன்வெர்ட் பண்ணும்போது அதிக காசாக வரும். ஸோ அவங்களுக்கு அந்த சென்டரை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி. அவங்களே சிஸ்டர் காசு கொடுத்து இங்கே ஒரு சென்டரை ஆரம்பிச்சிடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் நடக்குது. ஸோ இன்னும் கிராமங்கள் மட்டும்தான் பாக்கி இருக்குதா, அல்லது இன்னும் விசேஷமான இடங்கள் கூட பாக்கி இருக்குதா? எந்த இடங்கள் இன்னும் சேவை செய்யாமல் இருக்குது? எப்படி இருந்தாலும் இப்போ வந்த குழுவில் எத்தனை நாடுகள் இருக்குது? எண்ணிட்டீங்களா? எண்ணலை இல்லையா? இருந்தாலும் நீங்கள் உலகத்தின் பல நாடுகளிலிருந்து கருவிகளாக ஆகியிருக்கிறீங்க. பாப்தாதா எப்பவுமே சொல்லுவார், இரட்டை வெளிநாட்டினர்கள் தான் உலக விஸ்வ கல்யாண்காரி அப்படிங்கிற பாபாவுடைய டைட்டிலை பிரத்யக்ஷப்படுத்துகிறாங்க இல்லையா? உலகத்துக்கே பாபா நன்மை செய்வாருன்றதை இவங்க மூலமாக தானே அது நடக்குது. ஸோ அதனால் இந்த டைட்டிலை வெளிப்படுத்துகிறதே அவங்க தான்றார். ஸோ அது நல்லது. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களுடைய இடங்களில் உங்களுடைய முயற்சியின்படி, சேவையின்படி முன்னேறிட்டு இருக்கிறீங்க. இன்னும் அதிகமாக முன்னேறுவீங்க. நீங்கள் வெற்றி நட்சத்திரங்கள். நல்லது. குமாரர்களை பார்த்து பாபா பேசுகிறாரு. மதுபனை சார்ந்த குமாரர்களும் இருக்கிறாங்க. பாருங்கள் எத்தனை குமாரர்கள் இருக்கிறாங்க. பாதி கிளாஸ் குமாரர்கள் தான் இருக்கிறாங்களே. ஸோ நீங்கள் குமாரர்கள், சாதாரண குமாரர்கள் கிடையாது. குமாரர்களுடைய டைட்டில் என்ன குமாரர்கள்? நீங்கள் பிரம்மகுமார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பிரம்மகுமாரர்களுடைய விசேஷம் என்ன? அமைதி தூதுவர்கள், மெசஞ்சர் ஆஃப் பீஸ். அவங்க இயேசுவை மெசஞ்சர் ஆஃப் பீஸோ, முகமது நபியை மெசஞ்சர் ஆஃப் பீஸ்னுவாங்க. ஆனால் அது உண்மையில் நம்மளுடைய டைட்டில். ஸோ அதனால் அமைதி தூதுவராகி அமைதியை நாலாபுறமும் பரவச் செய்கிறது. எங்கெல்லாம் அமைதி இல்லையோ அங்கெல்லாம் அமைதியை பரவச் செய்கிறது தான் குமாரர்களுடைய விசேஷமே. அதனால் உங்களுடைய மனதிலும் அசாந்தி இல்லை, வெளியிலும் அசாந்தி இல்லை. சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் சாந்தி எடுத்துகிட்டு வரதான் உங்கள் வேலை. உங்களை சுற்றி அசாந்தியான சூழ்நிலை வரும், அந்த இடத்துக்கு தான் நீங்கள் உங்களை பாபா அனுப்புவார். அது குடும்பமாக இருக்கட்டும், சென்டராக இருக்கட்டும், அல்லது போக சேவை செய்கிற இடமா இருக்கட்டும். ஆனால் அந்த இடத்திலும் அமைதியை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் உங்களை அனுப்பியிருக்கிறார். அப்போ அதன் மூலமாக தான் நீங்கள் அமைதி தூதுவர் நிரூபிக்கிறீங்க. ஞானத்தை கொடுப்பதனால மட்டும் கிடையாது, அது புரிஞ்சுக்கணும்.
ஸோ அப்போ நம்மளை அனுப்பியிருக்கிறதே அமைதியை அங்கே கொடுக்கறதுக்காக தான். ஏன் அமைதியற்றவர் நம்மக்கிட்ட வம்பு இழுக்கிறாருன்னா அவரை சாந்தப்படுத்துவது உங்களுடைய கடமை. அமைதி தூதுவர்னு நீங்கள் நிரூபிங்க. நான் பவர்ஃபுல்லான லைன் இல்லையா? ஸோ மிக கடினமான வேலைகளை செய்கிறது தான் குமாரர்களுடைய வேலையே. நீங்கள் கடின உழைப்பாளிகள் தானே. அதனால் இன்றைக்கி ரொம்ப கடினமான வேலையே அசாந்தியை முடித்து அமைதி தூதுவராகி அமைதியை நாலாபுரமும் பரவச் செய்கிறது தான். ஸோ அப்போ பாருங்கள், இருக்கிறதுலே கஷ்டமான வேலையே அசாந்தியை முடித்து சாந்தியை பரவச் செய்கிறது தான் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி குமாரர்கள் தானே நீங்கள். ஏன்னா வெளி உலகத்தில் குமாரர்கள் எதுக்கு ஃபேமஸ்ஸு? அமைதியை கெடுக்கிறதுக்கு ஃபேமஸ்ஸு. ஆனால் இங்கே அமைதியை பரவ செய்கிறது தான் பிரம்மகுமாரருடைய வேலையே. ஸோ அதனால் நான் அமைதி தூதுவன் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கணும். அந்த மாதிரி குமாரர்கள் தானே நீங்கள். அதனால் அசாந்தியின் பேரடையாளம் கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அமைதி தூதுவராக மாறிட்டீங்களா? உலகத்துக்காகவும் உங்கள் தொடர்பில் வருபவர்கள், உறவு தொடர்பில் வருபவர்களுக்காகவும் இல்லையா? அசாந்தியை கொடுப்பவர்கள் தான் உங்கள் தொடர்பில் வருவாங்க. சாந்தியை தேடி வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டால் அவங்கள சாந்தப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் அமைதி தூதுவர்கள். எப்படி தீயணைப்பு படையினர் நெருப்பை அணைக்கிறது தான் உங்களுடைய வேலையே எங்கே இருந்தாலும், அது மாதிரி அமைதி தூதுவர்களுடைய வேலையே அசாந்தியை சாந்தியாக ஆக்கிறது தான். நீங்கள் தேடி போத்தால உங்களை தேடி அது வரும். நீங்கள் அமைதியை ஆக்கிக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்களுடைய வேலை. தீயணைப்பு படை கோபம்ன்ற தீய, அசாந்தின்ற தீய அணைக்கிறது தான் உங்களுடைய வேலை. காமம்ன்ற தீய, கோபம்ன்ற தீயை, பற்று பேராசை அகங்காரன்ற தீயை அணைக்கிறது தான் உங்களுடைய முழுமையான வேலை. ஏன்னா நீங்கள் அமைதி தூதுவர்கள் தானே, பக்கா தானே. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த காட்சியை பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இத்தனை குமாரர்களை பார்க்கும்பொழுது பாபாவுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாப்தாதா உங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்துருந்தார். இதுக்கு முன்னாடி டெல்லியில் தான் அதிகபட்ச குமாரர்கள் இருக்கிறாங்க. அரசாங்கம் நினைக்கிது குமாரர்கள்னால் சண்டை போடுறவங்க, கலகக்காரர்கள் அப்படின்னு நினைக்கிது இல்லை. இதுக்கு பயந்துட்டே நிறைய காலேஜ் கோயடாக இருந்தது கேர்ள்ஸ் காலேஜாக மாறிடுச்சு. இவனுங்க வந்தாலே பிரச்சனை, ஸ்ட்ரைக்கு கீக்குன்னு டார்ச்சர் பண்ணுறானுங்கன்ட்டு. ஸோ அப்படி தான் உலகமே நினச்சிட்டு இருக்குது. அதனால் குமாரர்களை கண்டு பயப்படுறாங்க அரசாங்கமே. ஆனால் அப்படி குமாரர்களை கண்டு பயப்படுற அதே அரசாங்கம் உங்களை அமைதி தூதுவர்கள் அப்படின்னு வரவேற்கணும், அந்த மாதிரி மாறி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். செம சூப்பர் இல்லை? எவ்வளோ பெரிய விஷயம் இது. அப்போ தான் நீங்கள் சொல்ல முடியும் குமாரர்கள் அதிசயம் செய்து காட்டினார்கள். அசாந்தியை கிளப்புற விஷயம் நடக்கும், அங்கே சாந்தியாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய டேலண்ட். அதுக்காக தான் நடக்குது இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மதுபன்லேயே 2 பிரதர்ஸ் அடிச்சிக்கிறாங்க பயங்கரமாக. அதை எடுத்து வெளியில் போடுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. ஸோ இப்போ எல்லாம் இன்டர்நெட்டு காலம், ஒரு செகண்டு தான், எங்கே எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னே தெரியாது. எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் கோபமாக வந்தாலும் நீங்கள் அமைதியாக போய் பாபாவுடைய குழந்தைன்னு நிரூபிக்கணும். திருப்பி நீங்கள் அடிச்சிங்கன்னா இல்லையா, இன்னொருத்தரும் பாபா குழந்தை தான், சரி ஓகே அவர் அப்படி இருக்கிறார், நம்ம சாந்தியாக போயிடணும், அமைதியாகிடணும். இதில் தான் இருக்குது எல்லாமே. எல்லா சென்டர்லையுமே அந்த மாதிரி அது பேர் என்ன, கோபப்படுறதுக்கு ஃபேமஸான ஒரு முனிவர் இருப்பார், அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல. அந்த மாதிரி நிறைய சென்டரில் இருப்பாங்க. எல்லா சென்டர்னு சொல்ல முடியாது, நிறைய சென்டரில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம
அமைதியாக இருந்து சக்தி கொடுத்து கொடுத்து அவங்கள அமைதியாக்குறது தான் நம்மளுடைய வேலையே. நீங்கள் கொடுக்குற சக்தி உலகம் முழுவதும் போகணும். அது மட்டும் இல்லை, பிரம்மகுமாரர்கள் தான் அமைதி தூதுவர்கள்ன்ற செய்தி உலகம் முழுவதும் போகணும் உங்கள் நடத்தையின் மூலமாக. முடியுமா? முதல்ல இதை நீங்கள் டெல்லியில் செய்வீங்க தானே? தாதிகள் செய்வீங்களா? நிறைய குமாரர்கள் இருக்கிறீங்க. ஸோ ஒரு குழுவிலே இத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா குழுவையும் சேர்த்தா எத்தனை குமாரர்கள் இருப்பீங்க? உலகத்தில் எத்தனை குமாரர்கள் இருப்பாங்க? ஸோ யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அப்போ அந்த டைம் இது 2002 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த முரளி. 12 வருஷமா 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்த முரளி. ஸோ அப்போவே 1,00,000 குமாரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குமாரர்கள் அதிசயம் செய்து காட்டுங்கள். ஸோ அரசாங்கம் குமாரர்கள் மீது வைத்திருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை மாற்றி காட்டுங்கள். எந்த விதமான அசாந்தியும் உங்கள் மனதில் கூட இருக்க வேண்டான்றார். என்னுடைய வார்த்தை அங்கே அமைதியை உருவாக்கணும். இல்லை, எனக்குள்ளே சின்ன அகங்காரம் வந்தாலும் அங்கே அசாந்தி ஆகிடும். அதுக்கு தான் அதை சொல்லிவிட்டு இங்கே வரார் இல்லையா? நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. செம்ம பவர்ஃபுல்லான முறையில் இது ஆக்சுவலாக. உங்கள் மனதில் குறிப்பாக அசாந்தி இருக்கவே கூடாது. அப்போ தானே நீங்கள் மற்றவர்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும். அதேமாதிரி உங்களுடைய துணைவர்கள் அப்படிங்கிறது வந்து சேவை செய்கிற கூட இருக்கிறவங்க, அவங்க மத்தியிலும் அசாந்தி இருக்கக்கூடாது. அது பரவுறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அசாந்தி இருக்கக்கூடாது. அது லௌகீக இடமா இருந்தாலும் சரி, அதாவது குடும்பமாக இருந்தாலும் சரி, சென்டராக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி அந்த அமைதி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் உங்கள் சிட்டியிலே அசாந்தி இருக்கக்கூடாதுன்றார். அப்போ பாருங்கள், செம இல்லை? அந்த அளவிற்கு அமைதியின் அதிர்வலைகளை நீங்கள் பயங்கர சக்திசாலியாக பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இருக்கிற ஏரியாவிலே அசாந்தியே இருக்கக்கூடாதுன்றார். அதனால் நீங்கள் வந்து குமாரர்கள் முகத்தில் போர்டு மாட்ட தேவையில்லை. ஆனால் உங்களுடைய பூர்வ மத்தியில் அந்த அனுபவம் எழுதப்பட்டிருக்கணுன்றார். நாங்கள் தான் அமைதி தூதுவர்கள் அப்படின்ட்டு. இல்லை, உங்களை பார்த்தாலே அப்படியே மனம் சாந்தமாயிடணும், அந்த மாதிரி இருக்கணுன்றார். ஓகே தானே? பாபா நம்ம மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கிறாரு நினச்சாலே எப்படி இருக்குது பாருங்க. பாபா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு, ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அதாவது இருக்கிறதுலே மோசமானவர்கள் குமாரர்கள்னு ஒட்டுமொத்த உலகமும் நினைக்கும்போது நீங்களே அப்படி மாறணும்னா குமாரிகள் எப்படி இருக்கணும், அதர்குமார்கள் எப்படி இருக்கணும், அதர்குமாரிகள் எப்படி இருக்கணும், ஆனால் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்மை நாமே கேட்டு மாற்றிக்கணும். இப்போ குமாரிகள் கிட்ட பாபா பேசுகிறார். குமாரிகளும் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஸோ சென்டரில் வசிக்கிற சென்டர்வாசி குமாரிகள் மட்டும் கிடையாது, சென்டரில் இல்லாத குமாரிகளும், அதாவது திருமணமாகாத எல்லா சகோதரிகளும் எழுந்துறீங்க. குமாரிகளுடைய லட்சியம் என்ன? வேலை பார்க்க போகிறீங்களா, இல்லை உலக சேவை பண்ண போகிறீங்களா? ஸோ உங்கள் தலையில் கிரீடம் அணிய போகிறீங்களா, அல்லது குப்பைக்கூடை அணிய போகிறீங்களா? இல்லையா, குப்பைக்கூடையை சுமக்க போகிறீங்களா? அதாவது கல்யாணம் பண்ணுறதுன்றது குப்பைக்கூடையை சுமக்கிறதுன்றார் இல்லையா? சுமை தானே பல உறவுகள். ஸோ உங்கள் தலையில் எதை வச்சுக்க விரும்புகிறீங்க பாருங்கள். குமாரிகள் நீங்கள் எல்லோரும் கருணை நிரம்பியவராகணும், உலகத்தையே மாற்றணும் இல்லையா? உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் நன்மை அடையணும், அந்த கருணை இருக்கணும். குமாரிகளை பற்றி என்ன பாடப்படுது? 21 தலைமுறையை உயர்த்துபவர்கள் அப்படின்னு பாடப்படுது.
ஸோ 21 தலைமுறைனா அரைக்கல்பம் வந்துடுதே. அதான் 21 தலைமுறை. 21 தலைமுறைக்கு சாபம் அப்படிலாம் நிறையா வரும் அந்த 21ன்ற வார்த்தை. ஸோ அப்போ அரை கல்பத்திற்கு அவங்கள சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறவங்கன்னு அர்த்தம். ஸோ 21 தலைமுறைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குமாரிகள் தானே நீங்கள்? கையை தூக்குங்க. ஒரே ஒரு குடும்பத்தை உயர்த்துறவங்க கிடையாது இல்லையா? ஒருவேளை நீங்கள் திருமணம் பண்ணால் நீங்களே விழுந்துடுவீங்க. அதையும் மாரி நீங்கள் உயர்த்தினா கூட ஒரு குடும்பத்தை தான் உயர்த்த முடியும். ஆனால் குமாரியாக இருந்தீங்கன்னா 21 தலைமுறையே உங்களால் உயர்த்த முடியும். நிறைய பேருக்கு, நிறைய குடும்பத்தை 21 தலைமுறைக்கு உங்களால் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதை பண்ணுவீங்களா? அப்போ பாருங்கள், குமாரியாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க இல்லையா? இல்லாட்டினா கணவன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், பெரிய தொல்லை இல்லையா? எல்லா கணவன்மார்களும் பர்மிஷன் கொடுத்துட மாட்டாங்க சேவைக்கு. குமாரினா ஃப்ரீ பேர்ட், யாரையுமே கேட்க தேவையில்லை. ஸோ உங்களுடைய பேர் பாபா நோட் பண்ணி வச்சுக்கிட்டார். பிறகு நான் செக் பண்ணுவேன், நீங்கள் நிஜமாக கருணை நிரம்பியவராக இருக்கிறீங்களா அல்லது இன்னும் கர்ம கணக்கு தான் இருக்குதா? கர்ம கணக்கு முடிக்க இல்லையா? குமாரியாகவே இருந்துட்டிங்கனாலே கர்ம கணக்கு இல்லை. திருமணம் ஆயிட்டாலே கர்ம கணக்கு உருவாயிடுச்சு, அழிக்க முடியல, புதுசாக வேறு உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ நேரம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குது, நேரத்திற்கு முன் நீங்கள் தயாராகிடுங்க அப்படின்ட்டு. நேரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நேரம் போய்கிட்டே இருக்கும். எப்போ மாறுறது? டக்குன்னு மாறணும். அதனால் நாங்கள் விஸ்வ கல்யாண்காரி பாபாவுடைய கருணை நிரம்பிய குழந்தைகள் அப்படிங்கிற லட்சியம் இருக்கணும் எப்போவுமே இல்லையா? உலகத்துக்கே நன்மை செய்கிறது தான் என்னுடைய லட்சியமே. கருணை நிரம்பிய தந்தையுடைய கருணை நிரம்பிய குழந்தைகள் நாங்கள். கரெக்டு தானே? கருணை நிரம்பிய இல்லையா? கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மான் தானே பாட்டே பாடுறாங்க. கருணை நிரம்பியவர்கள் தானே. ஸோ இன்னும் கருணை நிரம்பியவர் ஆகுங்க. ஆல்ரெடி கருணை நிரம்பியவர்கள் தான், ஆனால் இன்னும் பத்தலை, இன்னும் கருணை அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் சேவை செய்யணும். ஸோ இன்னும் அதிவேகத்தில் இந்த கருணைக்கான காரியத்தை செய்யுங்க. 21 தலைமுறையை முன்னேற்றுங்கள். குமாரிகளுக்கு ரொம்ப ஈஸியாக பாபாவுடைய சிம்மாசனம், இதய சிம்மாசனம் கிடச்சிடுது. ஸோ இந்த புத்தாண்டில் என்ன புது அதிசயம் செய்து காட்ட போகிறீங்கன்றதை பார்ப்போம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ மீடியா விங்கிலிருந்து 108 ரத்தினங்கள் இப்போ வந்திருக்கிறாங்க. நல்லது. மீடியாவை சார்ந்தவர்கள் அதிசயம் செய்து காட்டட்டும். ஸோ அந்த அதிசயம் என்னவா இருக்கணும்? ஒவ்வொருத்தருடைய புத்தியிலும் நான் அப்பா கிட்டேருந்து ஆஸ்தியை அடையணும் அப்படிங்கிறது தைக்கணும், டச் ஆகணும். அந்த மாதிரி மீடியாவில் ப்ரோக்ராம் நீங்கள் உருவாக்குங்க. படம் எடுங்க, நாடகம் எடுங்க, கலந்துரையாடல் பண்ணுங்கள், பாட்டு எடுங்க. இதான மீடியாவுடைய வேலையே பண்ணணும். ஸோ ஒருத்தரும் இதில் இப்போ எல்லாம் மீடியா முன்னாடி தானே உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ ஒருத்தரும் இதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவர்களாக ஆகிடக்கூடாது. மீடியாவுடைய கடமையே பாபாவுடைய செய்தியை பரவச் செய்கிறது தான். ஸோ இப்போ வெளிநாட்டில் கூட நிறைய மீடியா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ வெவ்வேறு விதமாக நிகழ்ச்சி இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஒரே மாதிரி இருந்தால் போர் அடிக்கும். ஸோ அதை நல்லா பண்ணுறாங்க. இன்னும் பண்ணுங்க. ஸோ வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுன்றார். ஸோ எல்லா விங்கும் செய்யக்கூடிய எந்த சேவையாக இருந்தாலும் அதோடைய செய்தி பாப்தாதாவுக்கு கண்டிப்பாக கிடைத்து கொண்டே தான் இருக்குது. ஸோ சேவை செய்கிறதுக்கு ஒவ்வொரு விங்குக்கும் ஒவ்வொரு வசதி, அதற்கேற்ற வசதி இருக்குது. ஸோ அவங்களுடைய வழிப்படி அவங்க சேவை செய்கிறாங்க. நிறைய விங்ஸ், அதாவது துறைகள் இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு துறையும் மற்றவர்களோட போட்டி போட்டு முன்னேறுறாங்க. அது நல்லது தானே.
பாபா சொல்கிறாரு, உங்களுக்குள்ள அந்த போட்டி பொறாமை அது வேண்டாம், ஆனால் ஓட்டப்பந்தயம் இருக்கட்டும்ன்றார் இல்லையா? யார் ஃபஸ்ட்டு, யார் இன்னும் அதிகமாக சேவை செய்கிறாங்க அப்படி இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு விங்கோடைய ரிசல்ட்டும் விதவிதமான துறைகள் சேவை செய்த பிறகு நிறைய முக்கியஸ்தர்கள் அதிமுக்கியஸ்தர்கள்லாம் பாபா தொடர்பில் வந்திருக்கிறாங்க. ஸோ அது ரிசல்ட். ஆனாலும் இன்னும் மைக்கு வரல. யார் சொன்னால் எல்லோரும் கேட்பாங்களோ அந்த மாதிரி நபர்களை நீங்கள் இன்னும் உருவாக்கலை. ஆனால் அவங்க தொடர்பில் வந்திருக்கிறாங்க. ஆனால் பாபாவின் செய்தியை சொல்கிறவங்களாம் மாறலை. இல்லை, ஹீலர் பாஸ்கர் வந்தார், ஆனால் பாபா செய்தியை சொல்கிறாரு. விதவிதமாக காமம் வச்சுக்கிறது எப்படின்னு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறார். பிரம்மகுமாரிகள் சாப்பாட்டு விஷயத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்றார். வேறு எதுவும் அவர் மைண்டுக்குள்ளே போகலை. ஸோ அப்போ மைக் ஆக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ மைக்கை உருவாக்கி நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்ற இல்லை, முக்கியமானவர்கள் வராங்க, ஆனால் அவங்க ஞானத்தை பேசுகிற அளவுக்கு நீங்கள் பக்காவாக ஆக்கிட்டீங்களா? உறவு தொடர்பில் வராங்க, அவ்வளோதான் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பாப்தாதா உங்கள் எல்லோருக்கும் கொடுத்த பயிற்சி ஞாபகம் இருக்குதா? போன வாரத்து முரளியிலே வந்தது இல்லையா? ஒரு வினாடி நிராகார நிலை, அடுத்த வினாடியே ஃபரிஸ்தா நிலை. நடந்தாலும் சுத்தினாலும் இந்த பயிற்சி அப்படி மாற்றி மாற்றி டக்குன்னு ஃபரிஸ்தா ஆகுங்க, டக்குன்னு பரந்தாமத்துக்கு போயிடுங்க, டக்குன்னு கீழே ஃபரிஸ்தா ஆகுங்க. இங்கே கீழேன்றது ஃபரிஸ்தா தான், அதுக்கு கீழே இந்த பூமியிலலாம் நமக்கு வேலையே கிடையாது. ஸோ இதுதான் பாபாவுக்கும் தாதாவுக்கும் அவங்க காட்டின அன்புக்கான கைமாறு, அவங்களுக்கு சமமாக ஆகி காட்டுறது. பிரம்மா பாபா மாதிரி ஃபரிஸ்தாவாகவும் சிவபாபா மாதிரி நிராகாரியாகவும் ஆகிறது. ஸோ இந்த ஆன்மீக பயிற்சியை இப்போ பண்ணுங்க. ஒரு வினாடியில் நிராகாரர் ஆகிடுங்க பார்ப்போம், ஒரு வினாடியில் ஃபரிஸ்தா ஆகிடுங்க பார்ப்போம். ஸோ பாபா ட்ரில் நடத்துகிறாரு, நல்லது. ஸோ நடக்கும்போதும் சுற்றும்போதும் இந்த பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தானாகவே பாபாவுடைய நினைவு ஈஸியாக வந்துடும். ஸோ நாலாபுறத்திலும் இருக்கிற அனைத்து குழந்தைகளுடைய நினைவும் பாப்தாதாவுக்கு வந்துடுச்சு. ஒவ்வொரு குழந்தையும் என்ன உணர்றாங்க அப்படின்னா, என்னுடைய நினைவுகளை பாபாவுக்கு கொடுங்க, என்னுடைய நினைவுகளை பாபாவுக்கு கொடுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர் லெட்டரில் அனுப்புகிறாங்க, சிலர் கார்டில் அனுப்புகிறாங்க, சிலர் வார்த்தையில் அனுப்புகிறாங்க. ஆனால் பாப்தாதா எல்லோருக்கும் பல கோடி மடங்கு அன்பு மற்றும் நினைவுகளை எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுக்கிறார். ஸோ எல்லா குழந்தைகளையும் தன் கண்களில் நிரப்பி கொடுக்கிறார் அன்பையும் நினைவுகளையும். பாப்தாதா பார்க்குறார், நேரம் எப்படி இருந்தாலும் இந்த நேரத்தில் பெரும்பான்மையானவர்களுடைய மனதில் மதுபனின் பாபாவும் தான் அவங்க மனதில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாரும் அங்கே போயிருக்க மாட்டாங்க இல்லையா, போகாதவங்க வெவ்வேறு நாட்டில் இருப்பாங்க. ஸோ என்ன நேரமாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, உலகத்தில் ஒவ்வொரு நேரம் ஒன்று இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் பகலாக இருக்கும், ஒரு நாட்டில் நடுராத்திரியாக இருக்கும், ஒரு நாட்டில் மதியமாக இருக்கும், ஒரு நாட்டில் இப்போ தான் விடிஞ்சே இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் பாபா குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாருக்கும் இந்த நேரம் மதுபன் ஞாபகம் வருது அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல்லான வரதானம். மாஸ்டர் வள்ளலாகி சுப விருப்பம்ன்ற விதையை அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் விதையுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ நீங்கள் செய்கிற சேவைக்கான பலன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க.
நீங்கள் பாட்டு விதைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. உங்கள் தொடர்பில் வர ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சுபபாவனை, இது கண்டிப்பாக மாறணும் அப்படின்ட்டு சுயநலம் இல்லாமல், அதாவது நம்ம இப்படிப்பட்ட சேவை செய்கிறோமே, அதுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இருக்கிறாங்களே, நமக்கே துக்கம் கொடுக்குறாங்களே, இதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. அது பலன் எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. நம்ம வேலை சுபபாவனையை வச்சுக்கிட்டே இருக்கிறது தான். ஏன்னா சரியான நேரத்தில் எல்லா ஆத்மாவும் ஏந்திரிச்சே ஆகணும். ஸோ அதுக்கு இந்த விதை நீங்கள் போட்டே ஆகணும். ஞானத்தை கொடுக்குறோம், அந்த ஞானத்தை எடுக்கக்கூடிய சக்தியை அது பெறணுன்ற சுப பாவனையும் வைக்கிறோம், சக்தியும் கொடுக்குறோம். ஸோ யாராவது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா கூட அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கிற கருணை பாவனை மட்டும் ஒருபோதும் விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த எதிர்ப்பும் அவமானங்களும் நிந்தனைகளும் உரம் மாதிரி வேலை செய்யும், நல்ல பழத்தை கொடுக்கும்ன்றார். எப்படி சொல்கிறார் பாருங்களா, அது உரமாகிடும்ன்றார். அந்த எதிர்ப்பெல்லாம் உரமாகிடும். ஏன்னா அவங்க எதிர்க்க நீங்கள் மீண்டும் மீண்டும் சுபபாவனையே வைக்கிறீங்கன்னா, சுபபாவனை வைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகமாகிடுச்சு பாருங்கள். அதுதான் உரம் போன்ற வேலை செய்து உங்களுக்கு அந்த குணத்தை இன்னும் உறுதிப்படுத்தும். அதனால் எந்த அளவிற்கு அவங்க இப்போ உங்களை நிந்தனை பண்ணுறாங்களோ, அந்த நிந்தனைக்கெல்லாம் ஆடாமல் அசையாமல் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும் நீங்கள் வச்சிங்க பார்த்தீங்களா, அதனால் அவங்க அதே அளவு உங்களுடைய மகிமையை பாடும் பக்தர்களாக மாறிடுவாங்க. இப்போவே கடைசியில் உங்கள் மகிமை பாடுவாங்க. அதனால் மாஸ்டர் வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன அதிர்வலைகள் மற்றும் வார்த்தைகள்னால சுப பாவனை மட்டும் விதைச்சிக்கிட்டே இருங்க. இல்லையா, எப்படிப்பட்ட ஆத்மா வந்தாலும் அந்த ஆத்மா நல்லா இருக்கணும், மாறிடுவாங்க. இப்போ ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க, அப்படி உங்கள் குழந்தையாக இருந்தால் அப்படி நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நினைக்கணும். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் இது. ஸ்லோகன்: எந்த குழந்தைங்க எப்போவுமே அன்பு கடலில் மூழ்கி இருக்கிறாங்களோ, ஆனந்த கடலில் மூழ்கி இருக்கிறாங்களோ, அமைதி கடலில் மூழ்கி இருக்கிறாங்களோ, அந்த சுக கடலில் மூழ்கி இருக்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையான தபஸ்விகள். அதுதான் கடலுக்குள்ளே போய் தியானம் பண்ணுறதாக காட்டுவாங்க. நிறைய அசுரர்கள் கடலுக்குள்ளே போய் சிவனை நினைத்து தியானம் பண்ணதாக புராண கதைகளில் இருக்கும். அப்போ இங்கே கடல்ன்றது பாபா அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடலாக இருக்கார் இல்லையா. அந்த குணக்கடலுக்குள்ளே போய் அன்பு கடலுக்குள்ளே போகிறீங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் அன்பே வடிவமாக மாறிடணும். அமைதி கடலுக்குள்ளே போகிறீங்கன்னா அமைதியே வடிவமாக மாறிடணும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் உண்மையான தபஸ்விகள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இது 3rd டே இன்டர்நேஷ்னல் யோகா டே பிரம்மகுமாரி சென்டருக்கு. அதனால் எல்லோரும் குழுவாக 6 to 7:30 வரத்தை வழங்கக்கூடிய வள்ளல், பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் பாப்தாதாவோடு இணைந்த ரூபத்தில் இருந்து சூக்ஷ்ம வதனத்திலிருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தியை வரமாக கொடுக்கிற சேவை செய்யுங்கள். மனசா சேவை பண்ணுங்க இல்லையா. தூய்மையும் அமைதியும் நாலாப்புறமும் பரவ செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் உருவாக்கிட்டு இருக்கிறது. பாபாவோட இணைஞ்சு, பாபா ஒளிப்புள்ளி நானும் ஒளிப்புள்ளி, அப்படி இணைஞ்சு சேவை பண்ணுங்கள். அதில் குறிப்பாக இன்றைக்கி ஒன்று சொன்னார் பாருங்க, குமாரர்கள் அவங்க இருக்கிற சிட்டியே அமைதியாக இருக்கணுன்றார், அந்த ஊர் அந்த நகரமே அமைதியாக இருக்கணுன்றார். இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ செம பவர்ஃபுல் முறையில் நிறைய பவர்ஃபுல் பாயிண்ட் இருக்குது. ஸோ திரும்ப படிங்க, நிறைய ஞான ரத்தினங்கள் இருக்கும். அதை ஒரு ரத்தினமாக எடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதையே தாரணை பண்ண தான் உங்களுடைய குணமாக மாறும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.